கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா. இங்கே ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் படைத்து ஒவ்வொரு நாளும் படைத்த படைப்புகளை பார்த்து நல்லது 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 என்று கண்டார். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் பூமியில் உள்ள சாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரு பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. அது நல்லது என்று கண்டார். இப்படி எல்லாவற்றையும் பார்த்து நல்லது 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 என்று கண்ட தேவன் ஆதாம் இடத்துல வந்தபோதோ சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, எனவே அவனுக்கு என்ன செய்வேன், ஏற்ற துணை உண்டாக்குவேன் சொல்லி பாருங்கள். ஏற்ற துணை எங்கேருந்து உண்டாக்குனார் சொல்லி பார்க்கும்போது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து அந்த எலும்பு எடுத்து மனுஷியாக ஏவாள் என்று பெயரிட்டு ஆதாம் இடத்துல கொண்டு வந்து விடுறாரு. பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளோ அக்கறை உள்ள தேவன், எவ்வளவு கரிசனை உள்ள தேவன், எவ்வளவு பாசமுள்ள தேவன். அது பாருங்கள், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்டு பாருங்கள். மிருகத்தெல்லாம் பார்த்தா ஒரு வேளை அது ஜோடி ஜோடியாக இருந்திருக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஜோடி ஜோடியாக நல்லா பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக தோட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆதாமை பார்த்தாரு, அவன் மட்டும் தனியாக இருக்கிறான். தேவன் தான் வந்து பேசுவார், பேசிட்டு போயிடுவார். நிரந்தரமாக அவனுக்கு துணை வேணும் இல்லையா? பாருங்கள், நம்முடைய தேவன் பாருங்கள், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்க தேவன் சொன்ன வசனம் பிரகாரம் இங்கே பார்க்குறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆகவே சபைக்கு குடும்பமாக வரணும். இஸ்ரேல் ஜனங்கள் குடும்பமாக எகிப்தை விட்டு போனாங்க, விடுதலையாகி வந்தாங்க. ஆகவே குடும்பத்தை நேசிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற துணை கொடுத்துருக்கிறார். அந்த ஏற்ற துணையை நம்ம நேசித்து பராமரித்து வருவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. சோமனும் நேசிக்க நல்ல தாப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஏற்ற துணை எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக, சபை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி. அந்த ஏற்ற துணை உமக்கு ஏற்ற விசுவாச மக்களாக வாழ்வதே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரும். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.